194வது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணன் அவர்களே மற்றும் எங்க மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாநில அமைப்பு செயலாளர் உடல் எஸ்.கே. ஷேக் முகமது அலி அவர்களே, நாங்கள் எல்லாம் மேடையிலே ஏறி ஒரு மைக்கியத்திற்கு பேசுகிறோம் என்றால், நான் இளைஞராக இருக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் எழுச்சி உரை ஆற்றிய எங்கள் அருமை சகோதரர் கோவை சையத்பாய் அவர்களே, அருமையான மாலை நேரத்தில் அருமையான ஒரு தெருமுறை பொதுக்கூட்டத்தில் அருமையான ஒரு தலைப்பின் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அரசமைப்பு சட்டமும் இன்றைய நிலையும் எதற்காக மகாத்மா காந்தி நகரிலே இந்த தலைப்போடு இருக்கின்றோம்? இது மகாத்மா காந்தி நகரிலே மட்டும் இந்த தலைப்பு நடத்தப்படவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அனைத்து குக்கிராமங்களிலும் அரசியலமைப்பு சட்டமும் இன்றைய நிலையும் என்ற தலைப்பிலே ஆங்காங்கே அனைத்து அரசியல் கட்சிகளும் உரையாற்ற வேண்டிய மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நிலையிலே இது போல பொதுக்கூட்டம் வாயிலாக நாம் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். 17 ஆண்டுகள் மனிதநேய மக்கள் கட்சி துவங்கி 17 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றோம் என்றால், இந்த அரசியலை வெறும் ஓட்டுக்காக நாங்கள் அரசியலாக கருதவில்லை. நாங்கள் கற்றுக்கொண்ட அரசியல் எங்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1440 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்றுக்கொண்ட அரசியலை தான் நாங்கள் ஒரு அமைப்பாக ஏறத்தாழ 30 ஆண்டுகள் மக்கள் சேவை ஆற்றி அதில் 17 ஆண்டுகள் கால் ஊன்றி இருக்கிறோம் என்றால், இந்த கருப்பு நகை பட்டாளத்தை இதுவரையிலும் எவனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த ஆன்மீக ஆற்றலால் தான் மக்கள் பணியை எந்த சமரசமும் செய்யாமல், மக்களுக்கு தேவை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பேசி பார்ப்போம், நடக்கவில்லை என்றால் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை அறிவித்து அந்த மக்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். என் அருமை சகோதரிகளே, உங்களுக்கும் தெரியும், இந்த இடத்திலே நடந்த எல்லா போராட்டத்திற்கும் நான் கால் பறித்தவன். ஒரு 14 வயசு ஒரு அன்சாரி என்ற சகோதரனை ஒரு ஆய்வாளர், அன்றைக்கு இருந்த குற்றப்பிரிவு ஆய்வாளர் துப்பாக்கியால் சுடும் பொழுதும் இதே மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி நீதியை வாங்கி கொடுத்திருக்கின்றோம். இது வெறும் மகாத்மா காந்தி நகருக்கு மட்டும் சொல்றேன். ஆக இது போல 234 தொகுதிகளுடைய பிரச்சனையும் இரண்டே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் பேச முடிகிறது என்றால், கடைப்படியாத கடன்களுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்பதை மார்க்கெட்டில் சொல்லிக் கொள்ள முடியும். 30 ஆண்டுகள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற பேரமைப்பை கட்டமைத்து இதிலே சனநாயக ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய கையாளர்களிடம் இருந்து பாதுகாக்கவே இந்த அமைப்பு இந்த சமூகத்தை நாதியத்தில் கடந்த காலகட்டங்களிலே இந்த சமூகத்திற்கு பிரச்சனை என்றால் கேட்காத இந்த காலகட்டத்திலே ஒரு அருமையான அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு கட்டமைக்க பிற்பாடுதான் நம்மளுக்கான உரிமையை கேட்பதற்கு, நம்மளுடைய உரிமையை கேட்பதற்கே நாம் தயாரானோம். இன்னமும் இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? 2025 தொட்ட
மதமானமும் சமூக நீதியும் என்ற போர் தொடுப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய அருமை சகோதரர்களே, சமூக நீதி மண் தமிழகம், சமூக நீதி வல்லுநர்கள் தமிழகத்திலே எங்கே அந்த மனு நீதி புகுந்திருக்கின்றதை நாம் அனைவரும் ஊடக வாயிலாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம். மாமன் மச்சனாக, அண்ணன் தம்பியாக, தொப்புள் கொடி உறவாக நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மீனவ மக்களோடு, இந்து மக்களோடு, சமத்துவத்தோடு, சகோதரத்துவத்தோடு தான் நாம் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அருமை சகோதரர்களே, ஆனால் இந்த நாட்டிற்கு, நாட்டு சுதந்திரத்திற்கும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் கடுகளவும் சம்பந்தமே இல்லாத கைவர் போல் கனவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்க்க வந்த ஒரு பண்டார கூட்டம் நாடாளு ஒன்றிய அரசாக இங்கு அமர்ந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு மக்களை பணிய வைத்து விடலாம் என்று பூச்சாண்டி கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற மக்கள் எல்லாம் நினைக்கலாம், இவர்களுடைய பூச்சாண்டிக்கு மோடி எப்படி செய்து விடுவார். உளவுத்துறை சகோதரர்களே, வேண்டுமென்றால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகம் பிராணை பார்த்த சமூகம், இந்த சமூகம் நம்மூரை பார்த்த சமூகம். எந்த ஒரு மோடிக்கும் இங்கு அடிப்படைய மாட்டார். என் அருமை சகோதரரே, நாங்கள் இந்த அரசமைப்பை மதிக்கிறவர்களுக்குன்னா நீங்க கட்டிக்கிட்டே இருக்கிறார். வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டோம். ஒரே நாள் முடிவு செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். எங்க பார்த்தாலும் நடக்குது. யாரெல்லாம் நடக்குறீங்க இங்க? நீ சொல்ற இந்து இல்ல, இங்க என்னுடைய இந்து சகோதரன் வீட்டில் நான் போய் சாப்பிட்டேன். என் அருமை சகோதரன் உணவு வைப்பான். என் வீட்டில் என் இந்து சகோதரன் வந்து உணவு உண்ணுவான். ஆடி மாசம் கோயில கூடு விட்டுனா என் வீட்டுக்கு கூடு கொடுத்து விடுவான். நான் ரமலான் மாதத்தில் நோம்பு கஞ்சி கொடுத்தா அவன் வீட்டுக்கு கொடுத்து விடுவேன். எங்களை எப்படி நீ பிரிக்க முடியும்? உன்னுடைய இந்துத்துவ சக்தியை சல்லி சல்லியாக நாங்கள் அல்லங்க. எங்களுக்கு பின்னாடி இருக்க இளைஞர் கூட்டம் உங்களுடைய RSS சித்தாந்தத்தை திருத்திக் கொண்டு விடுவார்கள் என்பதை நீங்கள் நிறைவேற்றுவார்கள். மிரட்டுவதற்கோ, உருட்டுவதற்கோ, பணிய வைப்பதற்கோ இந்த சமூகமானல்ல. அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலமாக பிரித்து 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 தமிழகத்திலே இப்ப காணொலி இருக்காங்க. எங்க காணொலி இருக்கான்? தமிழகத்துல காணொலி இருக்கான். நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. இந்து யாரு, இந்துத்துவ யாரு? இத முதல் நம்ம கூட பழகக்கூடிய நம்மளுடைய இந்து சகோதரர், கிறிஸ்தவ சகோதரர் புரிய வைக்கணும். என்னைக்காவது நல்லா பாருங்க, ஏதாவது ஒரு போர்க்காலத்துல இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்துல இல்ல ஒரு அறிஞர் இல்ல எந்த பார்ப்பா பையனாவது முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா? நம்மள உசு பேசி விட்டு புது கஞ்சிக்கு பண்ணுவாங்க. இதுதான் பார்ப்பனிய சித்தாந்தம். இந்த பார்ப்பனிய பண்டார கூட்டங்கள் தான் நாட்டினுடைய அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த நாட்டிற்கும் சுதந்திரத்திற்கும் சிறிதளவும் கருதளவும் சம்பந்தம் இல்லாத இந்த பண்டார கூட்டங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்மளை மிரட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இறைவன் நாடினால் எந்த மிரட்டலுக்கும் அடிப்படையான கூட்டம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன கூட்டம் இருக்கின்றது. மனித பாவமே தவிர உலகத்தில் மன்னிட மாட்டோம். அயோக்கிய பயல்களை நீங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள். எங்க அப்படி இருக்கின்ற தமிழ்நாட்டியா இந்தியா முழுவதும் வெள்ளையரை எதிர்த்து போராடக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆரியத்தை எதிர்த்து போராடிய பெரியார்
இந்த தமிழகத்தின் சொத்துடா. மறைந்த ஒரு மனிதனை கண்டு அஞ்சுகிறது என்றால் பெரியாரை கண்டு அஞ்சுகிறான், சமத்துவத்தை கண்டு அஞ்சுகிறான், சகோதரத்துவத்தை கண்டு அஞ்சுகிறான். அதுதான் தமிழகத்தினுடைய சாரம்சம். திருப்பரங்குன்றமா அதுதான் ட்ரெண்டிங்ல போய் திருப்பரங்குன்றம் இன்னைக்கு நேக்கா கொண்டு போட்டு வந்திருக்கா இல்ல. இவன் பாப்பான் எப்போதான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும். இவன் எப்படின்னா நம்ம ஊர்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு அந்த நல்லி எலும்புல கடிச்சு சூப்பிட்டு போடுவோம் இல்லையா, அதை வந்து கவராதான் எங்களுக்கு முன்னோருக்கு என்னடா இருக்கு. இப்பதான் சொன்னேன், என் சகோதர வீட்டுல கோயில கூடு ஊத்தால என் வீட்டுக்கு கொடுத்து விடுவான். என் வீட்டுல மட்டன் பிரியாணி அவனுக்கு கொடுத்து விடுவா. அவருக்கு இந்த 6 படை வீடு எல்லாம் ஒரு வீட்டுல நிம்மதியா கீழே இருக்க, இந்த சிக்கன் வந்து மேல இருக்க. இதுல ஏதாவது கலவரத்தை உருவாக்கணும். இவர் முருகனும் முழுசா கடவுளை ஏற்காங்க. யாரு இந்த அண்ணன் தான் பேசியிருந்தாங்க, அந்த வீடியோ கூட பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவனை எச்ச ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா இனிஷியல் வந்து எச் ராஜா. அந்த எச்ச ராஜாவுக்கு எங்க பார்த்தாலும் கொஞ்சம் சரண்டு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு இதை பண்ணுவான். கொஞ்சம் அழுப்பட்டு இங்க பொருள் விட்டு நீங்க அடிச்சுட்டு சாங்குறான்ட்டு அவன் பாட்டு காரை ஏறி போயிடுவான். நல்லா பாருங்க, கீழே போன ஓனா மாதிரியே இருப்பாங்க. அவன் என்ன வாய் சாடாங்க, அவன் யாருங்க அறியாத சர்மா. அவனுக்கு தமிழ்நாட்டில் என்னங்க இருக்கு? எங்கேயாவது கலவரத்தை உருவாக்குறது ஒரு 10 பேர் இருக்காங்க. நல்லா பாருங்க, தமிழ்நாட்டுக்கே மாசுன்னு கொஞ்ச நாளா காமிச்சிருந்தா அண்ணாமலை. என் சொந்த ஊர்ல கொடியேற்றம் தடுத்துறாங்க. என் சொந்த ஊர்ல பணி ஊர்ல பண்ணாலும் ஒரு கொடியேற்றம் இல்ல, உன்னை கதை விட்டல. இவன் தானே உங்களை நாங்க துணிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை மன்னரை தானா. நாங்கள் அந்த வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான். எங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்க முடியாது. என்னென்னவோ சொல்லி நடத்தான். இப்ப திரும்ப ஒரு சட்டத்தை அமல்படுத்துறாங்க. எந்த சட்டத்தை அமல்படுத்தினாலும் சரி, நீங்க எந்த சட்டம் வேணாலும் கொண்டு வரா. இதான் எக்ஸாம்பிள். சிஏஏ போராட்டத்தை இந்தியா முழுவதும் எப்படி கொந்தளிக்க வச்சோமோ, இதுக்கப்புறம் எங்கள் மீது வன்மத்தோடு எழுதக்கூடிய ஒவ்வொரு எங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அயோக்கிய சட்டத்திற்கும் நாங்கள் கொந்தளிக்க தயாராயிட்டால் எங்கள் வீட்டு பெண்மணியும் கொந்தளித்து விடுவார்கள். நினைவில் வைத்துக் கொள், சிஏஏ போராட்டம் நாங்கள் முன்னெடுக்கவில்லை, எங்கள் வீட்டு பெண்கள் முன்னெடுத்த போராட்டம் வெற்றியை கண்டுள்ளோம். உங்களை திருப்பி அனுப்புவதும் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. நிச்சயமாக நீ மிகப்பெரிய பலசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். அது அல்ல. உனக்கு மேல எப்போதுமே 2 கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஒரு கத்தி எதுங்க? நம்ம ஐயா நிதிஷ்குமார். இன்னொரு கத்தி யாருங்க? சந்திரபாபு நாயுடு. எப்ப வேணாலும் அந்த 2 கத்தி உனக்கு குத்தண்டா. ஏன்னா இவர்களும் சமூக நீதி பாசறையுடைய சொந்தக்காரர்கள் என்பதை ஒரு நம்பிக்கை உண்டு. எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்கலாம்? நீங்க நல்லா ஏமாற்ற முடியாது. ஏன்னா 2மே அரசியல கொஞ்சம் ஏடாபடம் முடிச்சிருக்கேன். தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு மவன அத்த சங்கோடைதான். அதனால இந்த பூச்சாண்டியெல்லாம் காமிச்சுக்கிட்டு, இந்த ஒரு தெரிஞ்ச ஒரு சில உன்னுடைய உளவுத்துறையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மிரட்டல் இந்த உருட்டல் எல்லாம் வேண்டாம். இதை பற்றி முழு விஷயங்களை அண்ணன் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இங்க தீர்மானம் வாசிக்கும் போது ஒரு தீர்மானத்தை காதால வாங்கினேன். நடந்து முடிஞ்ச சட்டம் எங்க அண்ணன் சோலையூர் சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ அவர்கள், நான் அவருக்காக இந்த பகுதியை வாக்கு சேகரிக்கிறா இல்லையா, அவர்களுக்காக கடுமையாக நான் மட்டுமல்ல, நீங்க மட்டுமல்ல, நம் ஒட்டுமொத்த குடும்பமும் இவர்களுக்காக வாக்கு சேகரித்துள்ளோம். அன்பு எம்எல்ஏ அவர்களே, உங்களுக்கு இது கோரிக்கையாகவே வைக்கிறோம்.
தயவு கூர்ந்து நீங்கள் சட்டமன்றத்தில் பேசிய அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்களுடைய எம்எல்ஏ நீங்க தானே. இந்த மக்கள் இங்க குடியேறும் பொழுது இந்த ஊர் எப்படி இருந்தது என்றதெல்லாம் எனக்கு தெரியும். இன்னைக்கு அழகு படுத்தி இந்த மக்கள் ஒரு தலைமுறைக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி சிந்தாமல் செதறாமல் இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை உங்களுக்கு வாங்கி தந்தோம் என்ற உரிமையை கேட்கிறேன். நீங்கள் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மீண்டும் வலியுறுத்தி நீங்கள் நினைத்தால் இந்த துறையினுடைய அமைச்சர் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மக்களுக்கு பட்டா வாங்கி தர வேண்டும். என்னுடைய அருமை சகோதரி இங்கே ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார். கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. என்னுடைய அருமை சகோதரியே, நீங்கள் இவர்களுக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் அந்த கால்வாய் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. என்றால் உங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம். அடுத்த ஒரு தீர்மானத்தை ஊடகணி செயலாளர் முன்னாள் வாசித்தார்கள். பின்பாக யாராவது உளவுத்துறை இருந்தால் தயவு செய்து குறிப்பிட்டு பாதாளத்துக்கு போக வச்சாங்க. வெறும் இவங்க ஆட்சி ஆண்ட இந்த 12 ஆண்டு காலத்துல 1,52,000 மில்லியன் கோடி வாங்கியிருக்காங்க கடன். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையில எவ்வளவு கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது கால்குலேட்டர்ல போட முடியும். இங்க தமிழகத்தினுடைய நிலையை சொல்றேன். நீங்க தொந்தரவு இல்லாம ஒரு வயசா வச்சிருக்கீங்க, நீங்க வேண்டாம்னு சொல்ல. அங்க பள்ளிக்கூடமோ இல்ல வேற ஏதோ கோயிலோ இல்ல வேற ஏதாவது இருந்தா நேரம் பேசிட்டு தான் இருந்துக்க மாட்டோம். அது வேற ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஆனா இருந்தாலும் சொல்கிறேன், உளவுத்துறை அல்லது காவல்துறை இருந்தால் உங்களுக்கு தெரியாம இது மாதிரி இல்லீகல் வியாபாரம் எல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் புதுசா இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவன் இல்லை. என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல சொல்றேன், போலீஸ்காரருக்கு தெரியாத ஒரு அயோக்கியத்தனம் சொல்றேன். அந்த கலைஞர் கருணாநிதி சாலையில இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா டைம் கொடுத்திருக்கீங்களா என்னன்னு கேட்கிறேன். 24/7 அப்படிதான் டைம் கொடுத்திருக்கா? அப்படி டைம் கொடுத்திருந்தா இந்த மேடையில பேசும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன், அரசு நிர்ணயிக்க 12 மணிக்கு 10 மணிக்கு மேலாக ஒரே ஒரு துளி அந்த சாராயம் விற்கப்பட்டால் பெண்களை கொண்டு தொடப்பங்கள் அடித்த அந்த கடையை அப்புறப்படுத்த 2 பேர் செத்து போயிட்டாங்க. பாத்தீங்களா? 24 மணி நேரம் விற்கிற என்னுடைய தெருவுல ஒருத்தர் பிள்ளை தண்ணீர் சொல்லுங்க, அவருடைய மகன் 2 பெண் குழந்தைகள், அவருக்கு எவ்வளவு பெண் குழந்தைய காலையில் குடி செத்து போயிட்டாங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய தாயை அறுத்து நடத்தணுமான்னு கேட்கிறேன். இதுக்கான விதிவிலக்கே இல்லையா? எங்களுக்கு நாங்கள் தோழமையில் இருப்போம், ஆனா தவறுகள் தட்டி கேட்காமல் இருக்க மாட்டோம். அதனால்தான் அரசுக்கு இதை சொல்றோம். அது சம்பந்தப்பட்ட காவல்துறையை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். நடவடிக்கை எடுக்கிறதா நாங்க நடவடிக்கை போயிடுவோம். உடனே காவல் பட்டாளத்தை பெருசா நிப்பாட்டிருக்கீங்க, எங்களை அடக்கணும் இருக்குது. அடங்கி போற கூட்டம் அல்ல அது. ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி. இதற்காகத்தான் 17 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு சேவைகள் செய்து பல வழக்குகளையும் வாங்கி எந்த அயோக்கிய தரத்திற்கும் கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம களத்தில் நிற்கிறான் என்றால் அவன் மனிதநேய மக்கள் கட்சி சொந்தமாக இருப்பான். ஏன் கேளுங்க, மனிதநேய மக்கள் கட்சியில உள்ளவரை கட்டிங் பேச முடியாது, பேச முடியாது. அவன் அப்படி பேசினா முதல்ல பேசுறவன் தான் தெரியும். ஏன்னா இப்ப 2 பேர் அப்படிதான் அனுப்பி விட்டுறாரு. அது நல்லா தெரியும் தான். நம்ம மாவட்ட தலைவர்கள் கட்டிங் பேசுறான், கட்டிங் பேசுறவன் முதல்ல ஜெயிலுக்கு அனுப்புறான். அடுத்த தவறுக்கு எவன் கொண்டு வர மாட்டான்ல. ஏன்னா இந்த 17 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை எங்களுக்கு கத்து கொடுத்தது எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள். சராசரி ஓட்டுக்காக அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அல்ல,
சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, சகோதரனுக்காக, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. எங்க என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாமநாசு சட்டமன்ற எம்எல்ஏ, ஒரு முருகன் கோயில், அங்க பக்தர்கள் ஏறி போகணும், கஷ்டமா இருக்கு, அவங்க ஒரு மீட்டூக்கி அமைச்சு கொடுங்கன்னு ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ பேசி இருக்காருன்னா, முதல் முறையாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ தான் என்னுடைய தொப்புள் குடி உறவாளர் முருக பக்தர்கள் பேசியிருக்கிறார் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு சகோதரத்தோடு இருக்கிறோம் பாருங்க. இது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது கொரோனா என்ற ஒரு அதி பயங்கர ஒரு நோய் ஒரு காலகட்டத்தில் தாக்குச்சு இல்லையா? அந்த கொரோனா தாக்கிய ஒருவரிலே இங்கதான் அவங்களுடைய வீடு இருக்கின்றது. அன்னைக்கு குற்றப்பிரிவுடைய ஆய்வாளர், அன்னைக்கு இருந்தாங்க கலைஞருடைய ஆய்வாளர், கலைச்சல் இல்லையா? கலைச்சல் அவங்களுடைய கணவர் இறந்துட்டார். எல்லா உறவுகளுக்கெல்லாம் போன் அடிச்சிருக்காங்க. தன்னுடைய மகன்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறோம். அவங்களுக்கு தோழியது யார் தெரியுங்களா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனும் மனிதநேய மக்கள் கட்சியின் தொண்டனும் தான் அவங்களுக்கு தோழி. உடனே நம்மள அலைபேசியில தொடர்பு கொள்றாங்க, போறோம், எல்லா விஷயங்களையும் பண்றோம். அவங்க மத கோட்பாடோடு முழுக்க முழுக்க எழுத்துப்படி எரி ஊற்ற வரைக்கும் இருந்து திரும்பிய ஒரு கூட்டம் என்றால் இது கருப்பு வேலையினுடைய கூட்டம். இந்த பணிகளை இங்க மட்டும் செஞ்சிருக்க தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற பாடிகளை, உடல்களை அவர்கள் மதம் சார்ந்த முறையிலே அடக்கம் செய்து கொடுத்த ஒரு நிலையிலே ஈசிஆரிலே எவனோ ஒரு கபோதி பேசியிருக்கான், குருட்டு பாயில் நினைக்கிறான். அவங்க பணம் வாங்கி பண்றாங்க. ஏன்னா பரதேசி கொரோனா பேசிட்டு போல செத்துவன் தானே நீ வரல. எங்களை அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய என்னுடைய சகோதரனுடைய பணியை கொச்சப்படுத்தி பேசுறீங்க. இவனுக்கு எப்படியாப்பட்டவன் தெரியல. அவன் சொந்தத்தையும் மட்டும் தான் அடக்கம் பண்ணு. அவனுக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. என்னன்னா ஒரு பிரச்சனை ஒரு கட்சிக்காரிட்ட போனா அதிகாரிகிட்ட பேசணுங்க, ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு அதிகாரி. அவரை சரி செய்யதான் நீங்க ஏதாவது தவறு போட்டாதான் மக்கள் என்ன பண்றீங்க? போல கலர் காட்டுங்க, இந்த கருப்பு கூட்டத்திற்கு போல டீ கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாங்க. நம்ம கிட்ட வந்த ஒரே எரிச்சல் அவன் இப்படி ஒரு மகா பிரச்சனை சொல்லி கொடுக்கிறார். ஆக இந்த பணி நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அடுத்தபடி என் புள்ள, இப்ப என் பேரன், சந்ததி சந்ததியாக இந்த சமூக பணிக்காக இறைவனுடைய பொருத்தத்தை அடைவதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் நாங்கள். மதம் பார்ப்பதில்லை, சாதி பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை. இதையெல்லாம் நாங்கள் பார்க்காமல் வாழ்வதற்கு எங்களுக்கு வேட்டையாகவே எங்களுடைய ரத்தத்தை கலந்திருக்கின்றது என்றால் எங்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட கூடாது. நம் பழகக்கூடிய இந்து சகோதரன் சொல்லியிருப்பார், நம்ம பழகக்கூடிய இந்து சகோதரன் தவறான வழியில் போனாலும் கூட அன்பு சகோதரர்களே அவர்களை சீர் செய்வது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. நாளைக்கு மறுமை நாளிலே அவன் நமக்கு எதிராக சாட்சியாக இருப்பான். இவரோடு நட்பு உருவாடி பழகினேன், எனக்கு இது தப்பு என்று சொல்லவில்லை என்று நமக்கு எதிராக நின்று விடுவான். என் அன்பு சகோதரர், இதுபோல களப்பணிகளை எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக மக்களுக்காக பணியாற்றி மக்களுக்காக பணியாற்றுவோம் என்று வாய்ப்புகள் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.